ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜோ ரேகா அவங்களோட லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா. ரேகாவோட பர்த்டே செலிப்ரேஷன் நல்லபடியாக முடித்ததுக்கப்புறம் மறுபடி ஒர்க்குக்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்த நாள் வேலைக்கு போனதும் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாருக்குமே சாக்லேட் எல்லாத்தையுமே வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன். இப்போ அவங்க எல்லாரு கூடயுமே நானும் கொஞ்சம் சகஜமாக பேசி பழக ஆரம்பித்தேன். கொஞ்சம் நக்கல் பண்ணுறது, கொஞ்சம் கிண்டல் பேச்சு, அந்த மாதிரி எல்லாம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போது நான் யாரு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசி சிரித்தாலும் எங்கள் ரேகாவுக்கு பிடிக்காது. அங்கேருந்து என்ன அப்படியே முறைச்சிக்கிட்டே பார்ப்பான். நானும் உடனே கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் நல்ல பிள்ளை மாதிரி அப்படியே இருந்துப்பேன். இந்த மாதிரி கொஞ்ச நாள் போச்சு. ரேகா என் மேலே அதிகபட்ச கோவம். ரேகாவுக்கு ஒரு சின்ன பொசசிவ் இருக்குமே தவிர அதிகமாக கோவம்லாம் வந்தது கிடையாது. எங்களுக்குள்ள அதிகமாக சண்டை, கோவம் இது எதுவுமே இருக்காது. நான் தான் இருக்கேன்ல, சண்டைன்னு வந்தாலே ரேகா கோச்சிக்கிட்டாலே உடனே சரண்டர் தான். காலில் விழுந்துருவேன். வேணாம், நீ கோவம் மட்டும் படாத, சண்டை மட்டும் நமக்குள்ள வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிலே விழுந்துருவேன். அவளோட அதிகபட்ச கோவமே அன்னைக்கு நைட்டு தனியாக தூங்குறது தான். என் மேலே எந்த ஒரு கோவம், ஏதாச்சும் ஒரு சின்ன சண்டை, ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருந்தாலும் உடனே நீ தனியாக தூங்கு, நான் தனியாக தூங்குறேன்னு சொல்லிட்டு தனியாக பாய் விரித்து படுத்துருவா. நானும் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுவேன், சாரி மன்னிச்சுக்கோ என்னெல்லாமோ சொன்னாலும் அவள் கேட்கவே மாட்டான். இவ சரிப்பட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டு நானுமே அவ கூட சேர்ந்து ஹக் பண்ணி தூங்குவேன். அப்பவும் அவள் வேணாம் அப்படின்லாம் அந்த இடத்துல எதுவுமே சொல்ல மாட்டான். அதையுமே அக்செப்ட் பண்ணிப்பா. ஆனாலும் அந்த கோவம் இருந்துக்கிட்டே இருக்கும். மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோவம் எதுவுமே இருக்காது. மறுபடியும் நார்மலா மாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவா. இதுவுமே என் குள்ளச்சிக்கிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமும். அடுத்த நாள் மறுபடியும் அதே மாதிரி ஒர்க்குக்கு போனோம். அப்போ அன்னைக்கு ஒர்க்கில் நான் ரொம்பவே தும்மிக்கிட்டே இருந்தேன். எனக்கு தும்மல் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு சின்னதாக ஒரு சைனஸ் ப்ராப்ளம் அதுவும் இருக்குது. ஸோ ரேராக எப்பமாச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதை ரேகாவுமே பார்த்துட்டா. உடனே என்னை கூப்பிட்டு, இன்னைக்கு நீ இப்போவே வீட்டுக்கு போ, வீட்டில் போய் ரெஸ்டடு, உனக்கு இது செட் ஆகலைன்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். நான் இல்லை, அதெல்லாம் எனக்கு ஓகே தான், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, என்கிட்ட மெடிசினுமே இருக்குது, நான் அதை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு மெடிசன் எடுத்து போட்டுக்கிட்டேன். நான் எப்போவுமே அந்த மெடிசன் ரெகுலராக வச்சுருப்பேன். ஸோ அதையுமே எடுத்து போட்டுக்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஆனாலும் அந்த தும்மல் அது கொஞ்சம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ஷிஃப்ட்டு முடிஞ்சதும் போகும்போதே ஆவி பிடிக்கிறதுக்கு மெடிக்கலில் 2 டேப்லெட்டு கேட்டு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனோம். ரேகா தான் அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு வந்தா. வீட்டுக்கு போனதும் ஆவி பிடிக்கிறதுக்காக எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்துகிட்டு வந்தா. தண்ணியை நல்லா கொதிக்க கொதிக்க சுட வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் அந்த டேப்லெட்டையுமே போட்டு என்ன ஆவி பிடிக்கிறதுக்காக சொன்னா. நானும் ஆவி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னோட தலையை மட்டும் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு அதுக்குள்ளே அப்படி ஸ்மெல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போவும் அச்சச்சோ இது இந்த மூக்குள்ளே போயிடக்கூடாது, இது அந்த காதுக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ரேகா பார்த்தா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இப்படி தான் ஆவி பிடிப்பாங்களா அப்படின்ட்டு என்னை மொத்தமாக அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே போட்டு மூடிட்டா. நான் சொன்னேன், நீ என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுற, ஆவி மூஞ்சிக்கு தானே பிடிக்கணும், அதை மட்டும் க்ளோஸ் பண்ண காணாதா, ஏன் இதெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். அவள், இங்கே பாரு உன் காலு தெரியுது, இது எல்லாத்தையுமே மொத்தமாக மூடிக்கணும், எதுவுமே வெளியில் தெரியக்கூடாது, அந்த ஸ்மெல்ல நீ அப்படியே அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு மொத்தமாக என்னை அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே போட்டு மூடிட்டா. என்னால் இன்னுமே மூச்சு விட முடியல. நான் உடனே என்னால் முடியாதுன்னு சொல்லி எழுந்தேன். என்னை அப்பவும் எழுந்துக்க விடலை, போட்டு மறுபடியும் பிடிச்சி அமுக்கிட்டா. நான் மறுபடியும் எழுந்து வரவும் இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவளும் அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே வந்தா. 2 பேருமே ஒன்று அந்த ஆவி பிடிச்சோம். அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே கிடந்துட்டு அவள் என்கிட்ட, இந்த மாதிரி மூக்கெல்லாம் இப்படி பிடிச்சிட்டு இருக்காத, அந்த ஸ்மெல்லை நீ அப்படியே இன்ஹேல் பண்ணணும், அது எல்லாத்தையுமே நீ அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லி அந்த பாத்திரத்து முன்னாடி அந்த கொதிக்க அந்த ஆவி வரும்போது என் மூஞ்சை பிடிச்சி அப்படியே உள்ளே முக்கி வச்சிட்டா. அப்படி தான் சொல்லணும், நல்லா பண்ணிட்டா.
ஒரு பக்கம் அப்படியே வேர்த்து கொட்டுது. அவள் பக்கத்திலே இருந்து இன்னும் கொஞ்சம்டா, இன்னும் கொஞ்சமாம்மா, இப்படியே பண்ணிக்கிட்டே இரு, உனக்கு இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லி சொல்லி என்ன அதிலிருந்து வெளியில் வரவே விடலை. நான் மட்டும் ஏன் பிடிக்கணும், உனக்கும் லைட்டாக கோல்டு இருக்குல்ல, ஸோ நீயும் வான்னு சொல்லிட்டு அவளையும் பக்கத்தில் அப்படி இருக்க அணைச்சிக்கிட்டு ஆவி பிடிச்சோம். 2 பேருமே ஒன்றா சேர்ந்து ஆவி பிடிச்சோம். சொன்னோம்ல, அந்த ரஜினி அந்த மூவி எது சந்திரமுகில, அதில் அந்த டைலாக் வரும். 2 பேருமே இருந்து ஆவி பிடிச்சிட்டு செம்ம மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி போன மாதிரி அப்படி தான் இருந்துச்சு. நல்லா வேர்த்து கொட்டுச்சு. அதுக்கப்புறம் ரொம்பவே பெட்டராக ஃபீல் பண்ணேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்போ ரேகா சொன்னா, இதுக்கு போயிட்டு ஏன் மாமா இவ்வளோ அலப்பறை பண்ணுற, பாரு இப்போ உனக்கு க்யூர் ஆயிருச்சுல்ல, எவ்வளோ பெட்டராக இருக்குது, அவ்வளோதான். இதை மாதிரி வீக்லி ஒரு 2 டைம்ஸ் பண்ணால் போதும், சரியாயிரும் அப்படின்னு என்னை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துப்பான். எனக்கு சின்னதாக ஒரு விஷயம் ஏதாச்சும் இருந்தாலும் அவள் அப்படியே அவ்வளோ கேர் பண்ணி என்னை பார்த்துப்பாள். எனக்கு அப்படி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ரேகாக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு. இதுக்கு மேலே இன்னும் ஒர்க்கு பண்ணணும்னா, அடுத்த ஸ்டேஜ் போகணுன்னா இன்னும் ஒரு கோர்ஸ் பண்ணணும், அந்த ஒரு கோர்ஸ் பண்ணட்டா, எனக்கு இதை படிக்கிறதுக்கு ஆசைன்னு சொல்லி என்கிட்ட கேட்டா. நானும் சரி ஓகே நீ படி, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நீ ஆசைப்படுற, நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை அந்த கோர்ஸில் போயிட்டு ஜாயின் பண்ணி விட்டேன். நான் ரெகுலராக வேலைக்கு போயிட்டுருந்தேன். எனக்கு அப்போது செகண்ட் ஷிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 பேருமே மார்னிங் பொறுமையாக எழுந்துப்போம். ரேகா எனக்காக சமைச்சு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து எனக்கு சாப்பாடுமே ஊட்டி விடுவாள். ஊட்டி விட்டதுக்கப்புறம் அவளுமே ரெடி ஆகிட்டு வருவாள். நான் அவளை கொண்டு போயிட்டு அந்த கிளாஸில் சேர்த்து விட்டுட்டு நான் என்னோடய ஒர்க்குக்கு போகுவேன். என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரவும் அவள் வீட்டுக்கு வந்திருப்பாள். வீட்டுக்கு வந்து நைட்டு டின்னருக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணணுமோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாள். நான் போனதும் 2 பேருமே ஒன்றா சேர்ந்து டீ குடிக்கிறது, அதுக்கப்புறம் சாப்பிட்றது, பேசுகிறது, அந்த மாதிரி ஒரு லைஃபு ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எப்படி அந்த லைஃப்பை ரன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு லைஃப்பை 2 பேருமே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அவள் தான் இப்போ அந்த கம்பெனியில் இல்லைல்ல. ஸோ நான் இன்னுமே அங்கே இருக்கிற எல்லாருக்கூடையும் பேசி பழகி சிரித்து, அங்கேயுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு கம்பெனி, எல்லாமே நல்லா செட் ஆச்சு. இப்போ அங்கே கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்லைல்ல. ஸோ அங்கே இருக்க பசங்க கூட பயங்கரமாக அரட்டை அடிச்சுக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஜாலியாக அதுவும் போயிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததும் ரேகாவோட கவனிப்பு, அவளோட அக்கறை, அவளோட சாப்பாடு, இதெல்லாமே அது இன்னொரு வகையில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி ஒரு அழகான வாழ்க்கையை நாங்கள் 2 பேருமே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அன்னைக்கு ஒரு நாள் ரேகா கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கல்ல, அங்கே அன்னைக்கு எல்லாரையுமே சாரீ கட்டிட்டு வர சொன்னாங்களாம். ஸோ ரேகாவும் என்கிட்ட ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்து நின்று, மாமா இது எனக்கு கட்டி விடுடா அப்படின்னு சொல்லி கேட்டா. நான் அவகிட்ட கேட்டேன், ஏண்டி என்னையே கேட்குற, நான் முன்ன பின்ன இதெல்லாம் கட்டி நீ பார்த்துருக்கியா, எனக்கே எதுவுமே தெரியாது, நீ என்கிட்ட வந்து கேட்குறியே அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னைக்கு கண்டிப்பாக சாரீ கட்டிட்டு போகணும், எனக்கு எப்படியாச்சும் கட்டி விடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டா. நானும் என்ன பண்ணுறது, உடனே ஃபோனில் யூடியூப்பில் போட்டேன், சாரீ கட்டுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டேன். அதை பார்த்தேன், சொல்லியிருந்தானுங்க ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருந்து சாரியை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், அப்படியே ஒரு சுற்றி எடுத்து ஷோல்டரில் போடணும், அதுக்கப்புறம் ஃப்ளீட்ஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா இருந்துச்சு. சாரீ கட்டுறதுக்கு என் முன்னாடி அப்படி வந்து நின்னா. ஒரு பக்கம் மைண்ட் அப்படி டைவர்ட் ஆகுது, அப்படியே டிஸ்டர்ப் ஆகுது, இன்னொரு பக்கம் கட்டணுமே. ஸோ அதுக்காகவும் சரி மைண்டு நீ ஒழுங்காக இரு, வேறு எந்த பக்கமும் கான்சன்ட்ரேஷன் போகக்கூடாது, இப்போ நம்ம சாரியை கட்டணும் அப்படின்ட்டு சாரீ கட்ட ஆரம்பித்தேன். ஃப்ளீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சேன், முந்தானையை மடித்து வச்சேன், எல்லாத்துக்குமே பின் போட்டு ரெடியாக வச்சேன். வச்சுட்டு தான் அவளுக்கு சாரியுமே கட்டி விட ஆரம்பித்தேன். அவள் இடுப்பில் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங்கில் அந்த சாரீ எடுத்து அப்படி சொருகி விட்டேன். அங்கே எங்கே இடுப்பு இருக்குது, சாரீ எப்படி நிற்கும் எதுவும் தெரியல, ஏன்னா அவ்வளோ ஒல்லியாக இருப்பாள். அப்படி அதை சொருகி விட்டு
ஒரு சுற்றி சுற்றி எடுத்து அந்த முந்தானையெல்லாம் போட்டு விட்டு லாஸ்டில் கீழே ஃப்ளீட்ஸு மடிப்பெல்லாம் எடுத்து விட்டு அப்பவும் அந்த இடுப்பில் அப்படி அந்த தொப்புளுக்கு பக்கத்தில் அழகா அப்படி அதை உள்ளே மடித்து விட்டுட்டு அப்படி எங்கெல்லாம் பின் பண்ண முடியுமோ எங்கெல்லாம் பின் போடணுமோ அங்கெல்லாமே ஒரு பின்னாக போட்டு விட்டேன். அவள் சும்மா நிற்கல. அங்கே தெரியுது, இங்கே தெரியுது, இங்கே பாரு, இங்கே இது இப்படி இருக்குது, இது இப்படியா இருக்கும், ஒழுங்காக கட்டி விடுறா மாமா, என்ன பண்ணுற, இங்கே ஒரு பின் போடு, இந்த இடத்துல இங்கே கொஞ்சம் இடுப்பு தெரியுது பாரு, இங்கே ஒரு பின் போடு, கீழே இங்கே இப்படி பறந்துக்கிட்டு நிற்குது, அங்கே ஒரு பின் போடுன்னு சொல்லிட்டு ஒன்றா இன்னும் சொல்லிக்கிட்டே இருந்தா. இருடி, எனக்கு 2 கை தானே இருக்குது, ஒன்றா பண்ணுறேன். இந்த சாரி இப்படி தான் இருக்கும், எல்லாரும் இப்படி தான் கட்டுவாங்க, எனக்கு இவ்வளோ தான் தெரியும், நீ கொஞ்ச நேரத்துக்கு அப்படி சும்மா இரு, நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கட்டி விட்டுட்டு இருந்தேன். தேவைப்படுற இடத்துல ஒவ்வொரு பின் போட்டேன். அவன் நேரம் நிற்கலை. அவளுக்கு அந்த சாரி அந்த இடுப்பில் நிற்குமானே தெரியல. ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா இன்னும் 2 பின்னுமே போட வேண்டியது இருந்துச்சு. அப்போ கடைசியாக கீழே ஃப்ளீட்ஸ் எடுத்துருப்போம்ல, அங்கே அந்த கையை உள்ளே விட்டு ஒரு பின் குத்துறதுக்காக அப்படி போனேன். நான் அப்படி போகவும் அவள் அப்படி ஒரு சின்ன ஒரு சவுண்டு விட்டா. அது ஏதோ நான் அவளை குத்திடுறேனா அந்த மாதிரி சவுண்டு விட்டா. நான் சொன்னேன், ஏய் நான் இன்னும் குத்தவே இல்லடி, அதுக்குள்ளே என்ன சவுண்டு அப்படின்னு சொன்னேன். இல்லை மாமா, முன்னாடியே சொல்லிடணும்ல, நீ ஒருவேளை குத்திட்டேன்னா அதுக்காகத்தான் நான் முன்னாடியே பண்ணேன் அப்படின்னா. உன்னெல்லாம் என்னடி பண்ணுறது, நான் பார்த்து தான் பண்ணுவேன் சரியா, உன்னை எங்கேயும் பற்றாது, எங்கேயும் விடமாட்டேன், புரிஞ்சுக்கொடி அப்படின்ட்டு அப்படி அழகாக ஒவ்வொரு பின்னா குத்தி விட்டேன். அந்த சாரியில் அவள் இடுப்பில் நிற்கணுங்கிறதுக்காக எத்தனை பின்னெல்லாம் போட்டேன்னு தெரியல, இருக்கிற அவ்வளோத்தையும் போட்டு விட்டாச்சு. போட்டுட்டு லாஸ்ட்டில் பார்த்தேன், ஓகே எப்படி இருக்குது சாரி, கரெக்டாக கட்டியிருக்கோமா எப்படின்னு அவளை நிற்க வச்சு அப்படி பார்த்தேன். ஓகேவாக தான் இருந்துச்சு, ஓரளவுக்கு நல்லாவே கட்டி விட்டுருந்தேன் அந்த சாரியை. அதுக்கப்புறம் சாரியெல்லாம் கட்டிட்டு அவள் மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு இருந்தா. சாரி கட்டியிருக்கா, தலையில் பூ இல்லாமல் இப்படி. ஸோ வேகமாக கடைக்கும் போயிட்டு பூ வாங்கிட்டு வந்து அதை நானே அவள் தலையில் வச்சுமே விட்டேன். அந்த பூ வைக்கும்போது அவள் இன்னுமே எக்ஸ்ட்ரா அழகாக இருந்தா. அது என்னவோ தெரியல, பொண்ணுங்களுக்கு அந்த பூ வைக்கும்போது ஒரு சின்ன வெக்கம் இன்னுமே அந்த அழகை அப்படி எடுத்து காட்டுது. அவ்வளோ அழகாக இருந்தா பூ வச்சிருக்கும்போது. அப்படியே இவ்வளோ அழகாக இருக்கேடி, உன்னை எப்படி நான் இன்றைக்கி அனுப்பி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணேன். அப்படியே அவள் கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவளை அப்படியே ஒரு ஹக் பண்ணிக்கிட்டேன். உன்னை யாரோட கண்ணும் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் காது பக்கத்தில் சின்னதாக அந்த கருப்பு கலரில் அந்த ஒரு மையையுமே வச்சு விட்டுட்டு நானே அவளை கொண்டு போய் கிளாஸில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் என்னோடய ஒர்க்குக்கு போனேன். அங்கே போயிட்டு நினப்பு தான் எல்லாமே இருக்காது, சே எவ்வளோ அழகாக இருந்தால, செம்மையாக இருக்காளே அப்படின்ட்டு அவன் நினப்பு தான் எனக்கு அங்கேயுமே இருந்துச்சு. ஈவினிங் ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்குமே வந்தேன். ஆனால் ரேகா அப்பவும் வீட்டுக்கு வரல. நான் கால் பண்ணேன், என்னாச்சு, ஏன் இன்னைக்கு இவ்வளோ லேட்டு, எதுக்கு என்னன்னு சொல்லி கேட்டேன். இல்லை மாமா, இங்கே இன்னைக்கு ஸ்பெஷலாக ஏதோ கெஸ்டெல்லாம் வந்திருப்பாங்க போல், ஸோ கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி தெரியுது, நான் இன்னும் ஒரு 1/2 hour வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். நானுமே சரி ஓகேடா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. சொன்ன மாதிரி ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்தா. எப்படி வந்தா தெரியுமா, காலையில் எவ்வளோ அழகாக கிளம்பி போனான், அதுக்கு ஆப்போசிட்டாக ஈவினிங் வீட்டுக்கு வந்தா. அந்த சேலை எல்லாத்தையும் மடிச்சுக்கிட்டு கையில் அவ்வளோத்தையும் அப்படி அள்ளி பிடிச்சிக்கிட்டு அப்படி வந்தா. நான் பார்த்தேன், ஏய் என்னடி கோலம் இது, என்ன இது, என்ன இப்படி வந்திருக்க அப்படின்னு கேட்டேன். அப்போ ரேகா சொன்னா, என்ன மாமா பண்ணுறது, சாரி ஒன்றும் இடுப்புலேயே நிற்க மாட்டேங்குது, அது அப்படி காலையில் அதெல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு, நேரம் ஆக ஆக அது அப்படியே இறங்கி வர ஆரம்பிச்சுது, அதை வச்சுக்கிட்டு என்னால் நடக்க முடியலை, அதனால தான் நான் இப்படி தூக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் பிடிச்சி அந்த சேலையை எப்படி தூக்கிட்டு வந்தேன். அதை பார்க்க எனக்கு செம்ம சிரிப்பு. சரி வா நான் சரி பண்ணி விடுறேன்
ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை உள்ளே கூப்பிட்டு போனேன். அங்கே இடுப்பு நீ ஏதாச்சும் கொஞ்சம் சதை இருந்தால் தானே அந்த saree அங்கே நிற்கும், இல்லைன்னா எப்படி நிற்கும், இப்படி இறங்கிக்கிட்டே தான் வரும்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போனேன். காலையில் பார்க்கும்போது ஒரு விதத்தில் அழகாக இருந்தாலும் ஈவினிங் பார்க்கும்போது அவள் எனக்கு ஒரு மாதிரி கறக்கமாக இருந்துச்சு. கலைஞ்ச தலைமுடி 1-2 அங்கங்கும் அப்படி இருந்துச்சு. saree அப்படி மொத்தமாக பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த சின்ன குழந்த மாதிரி, மாமா இது இறங்கிட்டே வருதுடா, என்னால் இதை நடக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் வர்ற இது எனக்கு இன்னுமே அந்த பேச்சு அது எல்லாம் மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி பண்ணுச்சு. நானும் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சேன். நானும் அப்படியே அவளை பார்த்தேன், அவளும் என்னை பார்த்தா. என்னடா மாமா அப்படி பார்க்குற, என்ன நான் எப்படி இருக்கேன் பாரு, இந்த saree இதெல்லாம் எப்படி இருக்கு பாரு அப்படின்னா. நானும் சரி இரு, நானே உனக்கு இந்த saree எல்லாத்தையும் கலட்டி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சரியா, நீ அப்படியே அமைதியாக இரு, நான் ஒவ்வொரு பின்னையை கலட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு கீழே அப்படி கையில் 2 கையில் அப்படி அள்ளி வச்சுருந்தால, ஸோ அங்கே தான் ரிமூவ் பண்ணேன். 2-3 பின்னு எங்கே இருக்குன்னே தெரியல, எனக்கே saree கிட்ட தெரியாது, நான் எங்கே பின் பண்ணி வச்சேன் அப்படின்னு தெரியலை. ஏதோ 1-2 கலட்டுனேன். அப்போது அவளுக்கு அவசரம், சீக்கிரம் கலட்டுறா, எவ்வளோ நேரம் இப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டான். நானும் வெயிட் பண்ணுறேன், நானே இந்த பின் எங்கே இருக்குன்னு ஒன்றா தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது, நீ அப்படி ஆக்கி வச்சிருக்க இந்த சேலையை அப்படின்ட்டு கீழெல்லாம் ஓரளவு அந்த பின் எல்லாத்தையுமே அப்படி கலட்டுனேன். அதுக்கப்புறம் மேலே முந்தானை அந்த பின்னை கலட்டினேன். அந்த பின்னை அப்படி கலட்டவும் அவள் ப்ளவுஸ் மட்டும் போட்டு அப்படி இருந்தா. என் கண்ணில் அப்படி நின்றுச்சு. அவள் கலருக்கும் அந்த ப்ளூ கலர் அந்த ப்ளவுஸுக்கும் அது அப்படி தெரிஞ்சுது. அவள் அழகாக இருந்துச்சு. என்னால் அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன நானே எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் முடியல. ஸோ அங்கேயே அவளை அப்படியே கிஸ் பண்ணான். அதுவும் அந்த கழுத்தில் அந்த ப்ளவுஸ் போட்டுப்பல்ல, அப்போ அந்த கழுத்து குழிக்கிட்ட அவள் ஒல்லியாக இருக்கிறதுனால என்னவோ அதில் அந்த எலும்பு அதெல்லாமே அப்படி தெரியும். ஸோ அதில் அப்படி மெதுவாக ஒவ்வொரு கிஸ்ஸாக அப்படி பண்ணேன். என்னோடய லிப்ஸை வச்சு அந்த இடத்துல ஒத்தடம் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு முத்தத்தையா அப்படி அவள் நெஞ்சு குழியில் பதிச்சேன். அவளும் அதை ஃபீல் பண்ண ஆரம்பித்தா. என்னை எதுவுமே சொல்லலை. நானும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸில் இருக்கிற அந்த சின்ன கொக்கி அது எல்லாத்தையும் ஒன்றா ரிமூவ் பண்ணேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு சாரியில் இருக்கும்போது அதை கலைக்கிறது. அப்போது ஒரு ரொமான்ஸு தெரியாது இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டெல்லாம். ஸோ நான் அந்த பின்னை ஒன்றா கலட்டினேன். ஒரு 4 பின் இருந்துச்சு. அது அப்படி கலட்டவும் இன்னுமே செம்ம போதை. அங்கேயும் அப்படி கிஸ் பண்ணேன். அந்த ப்ளவுஸ் மொத்தமாக கலட்டிட்டேன். அப்போது இன்னொரு ஐட்டம் டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி கிஸ் பண்ணேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்தேன். அவள் அந்த சேலை எப்படி சுற்றி இருந்துச்சு, அதை அப்படியே ரோல் பண்ணியிருந்தில்ல, அதையுமே அப்படி அவளை சுற்றி ஒன்றா மெதுவாக அப்படி எடுத்தேன். எடுக்க அங்கங்கே ஒரு கிஸ்ஸு அப்படி கொடுத்துக்கிட்டே தான் அதையுமே நான் கலட்டினேன். லாஸ்ட்டாக கீழே வரும்போது அந்த தொப்பல்கிட்ட அங்கே சொருகியெல்லாம் வச்சுருந்தேன்ல, ஸோ அதையும் ரிமூவ் பண்ணும்போது அந்த தொப்பலில் அப்படி ஒரு கிஸ். அது குட்டியோண்டா, அவள் குட்டியாக இருப்பா, ஸோ எல்லாமே குட்டியோண்டா தான் இருக்கு. அப்படி அங்கே ஒரு குட்டி கிஸ் பண்ணிவிட்டு அந்த சாரியை மொத்தமாகவே அப்போ கலட்டினேன். அப்படி பெட்டில் படுத்தோம் 2 பேரும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படி உருண்டுக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு, 2 பேருக்கு இடையில அந்த சாரி வேற அது மாற்றி சுற்றிக்கிட்டு அப்படி ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படி இருந்தோம். ஃபைனலாக செம்ம ஃபீலு. அதுக்கு மேலே
வெயிட் பண்ண முடியல. ரேகா கிட்ட கேட்டேன், உனக்கு ஓகேவாடி, டயர்டாக இருக்கா, இல்லை உனக்கு ஓகேவா அப்படின்னு நான் கேட்டேன். அவள் இருந்த ஃபீல்டில் எதுவுமே சொல்லலை. அதான் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி இல்லை. நான் மறுபடியும் போயிட்டு கிஸ் பண்ணேன். அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு கடைசியாக கீழே அந்த வந்து நின்ன அந்த ஃப்ளவர், அது கடைசியாக அங்கேயும் போயிட்டு கிஸ் பண்ணேன். அப்போந்தான் இன்னுமே அவள் செம்ம ஃபீல் பண்ணான். அப்படி முணக்க ஆரம்பித்தா, மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த ஒரு சவுண்டு அவகிட்ட இருந்து அப்படி வர ஆரம்பிச்சது. எனக்கு அதை கேட்கணுமே, கேட்க கேட்க அப்படி ஒரு போது தலையெல்லாமே அப்படி சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருந்துச்சு அந்த வேர்ட்ஸு, அந்த டைமு, அவள் அந்த சொல்கிற ஃபீல், அது எல்லாமே அந்தளவுக்கு இருந்தது. சரக்கு அடித்தா மண்டையில் ஏறும்ல, தலைலாம் அப்படியே சுத்துமே, அந்த மாதிரி அவளோட அந்த டைமு, அவள் அப்படி சொன்ன அந்த வார்த்தை, சொன்ன விதம் எனக்குள்ள அப்படியே ஒரு போதை, தலையெல்லாமே சுற்றுது. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ அப்படி கடைசி அந்த இடத்துல வந்து நின்று அங்கேயும் போயிட்டு கிஸ் பண்ணேன். அந்த ஃப்ளவர் அப்படித்தானே சொல்லுவோம், ரோஜா பூ மாதிரி பிங்க் கலரில் நான் கிஸ் பண்ணுவோம், அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கேயும் போயிட்டு கிஸ் பண்ணி அவளை இன்னுமே அதிகமாக ஃபீல் பண்ண வச்சு, மாமா போதுண்டா அப்படி நீ சொல்கிற வரைக்கும் அவளை கிஸ் பண்ணேன். அவள் அப்படி சொன்னதும் நானுமே விட்டுட்டு அவளை அப்படியே நெருக்கமாக ஹக் பண்ணிக்கிட்டேன். அவள் நெத்தியில் கிஸ் பண்ணேன். அன்றைக்கி நைட்டு 2 பேரும் சாப்பிடலை, ஃப்ரெஷ் ஆகலை, எதுவுமே செய்யலை. அப்படி ஒரு ஹக் பண்ணிக்கிட்டு 2 பேருமே நல்லா தூங்கிட்டோம். காலையில் ரொம்ப லேட்டாக தான் எழுந்தோம். நைட்டு நடந்தது அந்த ரொமான்ஸு, அந்த சேலையில், அது எல்லாத்தையுமே நினைக்கிறதுக்கு அப்படி ஒரு வெக்கமாக இருந்துச்சு. என்னால் ரேகா முகத்தில் முழிக்க முடியலை, அவளால் என் முகத்தில் முழிக்க முடியலை. 2 பேருக்குமே அப்படி ஒரு வெக்கம். பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்கு மேலே அவளால் என் மூஞ்செல்லாம் பார்க்கவே முடியலை. ஓடிட்டான். நான் உனக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வர்றேன், டிஃபன் செய்கிறேன், சாப்பிட்டுட்டு ஒர்க்குக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். எனக்குமே அன்னைக்கு அப்படி தான் இருந்துச்சு. தெரியல, இத்தனை நாள் ஒன்றா தான் இருக்கும். நிறைய டைம் நடந்துச்சு தான். ஆனால் நேற்று நைட்டு நடந்தது என்னவோ ரொம்பவே வித்தியாசமாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது எல்லாமே நேயர் விருப்பம், ஓகேவா? ரொமான்ஸு பத்தலை, இன்னும் கொஞ்சோன்னு நீங்கள் கேட்டீங்க, நானும் சொல்லிட்டேன். சொல்கிறதுக்கு வாய் வரலை, இருந்தாலும் சொல்லியிருக்கேன். போதும், என்ன விட்டுருங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் மறுபடியும் ரெகுலராக ஒர்க்கு, ரேகா கிளாஸு, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நம்ம இப்படியே இருந்தால் இப்படி நம்ம அடுத்த ஸ்டேஜை நம்ம லைஃப்பை கொண்டு போகலாம். நம்ம இன்னும் இந்த வீட்டில் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்க போகிறோம்? நமக்கான ஒரு வீடு, நமக்கான ஒரு லைஃபு, நம்ம அங்கே 2 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே முடிவு பண்ணோம். ஸோ 2 பேரும் அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து ஒரு வீடு ஃபஸ்ட்டு வாடகைக்கு எடுக்கலாம், நம்ம 2 பேருமே தனியாக போயிட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவெடுத்தோம். அப்போது அதே சமயம் எனக்கு இன்னொரு பக்கம் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம், என்னோடய வீட்டில் இருந்து என் அப்பா எனக்கு சொன்னாங்க, உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், ஆல்ரெடி ஒரு அலையன்ஸ் பார்த்துருக்கோம், பொண்ணு பார்க்குறதுக்காக வரேன்னு சொல்லியிருக்காங்க, நான் சென்னைக்கு வர சொல்லியிருக்கேன், நீ அவங்கள பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுன்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. எனக்கு அதை கேட்டதும் என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. நானும் ரேகாவும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்ட்டு ஒரு பக்கம் எங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட அப்பா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. எனக்கு இதை ரேகா கிட்ட எப்படி சொல்கிறது, அதை இவன் எப்படி எடுத்துப்பா, எனக்கு எதுவுமே தெரியலை. எனக்கு பிடிக்கல, எனக்கு ரேகா கூட தான் இருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த என்னோட வீட்டில் எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு எதுவுமே தெரியலை. என்ன சொல்ல, என்ன பண்ணுறது,
இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என்ன எதுன்னு தெரியாமையே நான் ரொம்பவே குழப்பத்தில் இருந்தேன், ரொம்பவே யோசித்தேன். ஆனால் என்னோட இந்த லைஃபு அது ரேகா கூட தான் அப்படிங்கிறதுல மட்டும் நான் ரொம்ப தீர்மானமாக இருந்தேன். அவளை விட்டால் எனக்கு வேறு லைஃபே இல்லை. ஸோ அதில் மட்டும் நான் உறுதியாக இருந்தேன். அப்பாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஓகே, இன்றைக்கி நான் இந்த ஸ்டோரியை இதோட முடிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.